மனைவியை அழைத்து வர வீட்டிற்கு சென்ற காதல் கணவன் காதல் ஜோடியை சுற்றி வளைத்து கொடூரமாக தாக்கிய கும்பல். இருவரின் கழுத்தை அறுத்து ரத்தம் தெறிக்க தெறிக்க கொலை செய்த பயங்கரம். காதல் ஜோடியை கொலை செய்த கும்பல் யார்? எதற்காக கொலை செய்யப்பட்டனர்? டிசம்பர் 13ஆம் தேதி சாயங்கால நேரம். தீபக் குமார், சிவானி குமாரி தம்பதிய ஒரு கும்பல் ஓட ஓட விரட்டி 2 பேரையும் கழுத்தறுத்திருக்காங்க. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த அந்த தம்பதி சம்பவ இடத்திலேயே துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாங்க. 2 பேரும் உயிரிழந்ததுக்கு அப்புறம் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் 2 பேரோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து எதுக்காக இந்த தம்பதி கொலை செய்யப்பட்டாங்க, இவங்க 2 பேரையும் கொன்னது யாருன்னு கிராம மக்கள் கிட்ட போலீசார் விசாரணை பண்ணி இருக்காங்க. அப்ப அவங்க சொன்ன தகவல் தான் பல உண்மைகளை வெளியில கொண்டு வந்துச்சு. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜ் பகுதியைச் சேர்ந்த அசோக் குமார், விட்டோலி தேவி தம்பதிக்கு சிவானி குமாரின்னு ஒரு மகள் இருந்தாங்க. இவங்க அங்குள்ள ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சிவானியும் அதே பகுதியைச் சேர்ந்த தீபக்குங்கிற இளைஞரும் கிட்டத்தட்ட 3 வருஷமா காதலிச்சிட்டு இருந்ததா சொல்லப்படுது. 2 பேரும் வீட்டுக்கு தெரியாம பல இடங்கள்ல ஊர் சுத்தி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில இவங்களோட லவ் மேட்டர் பெண்ணோட தந்தை அசோக் குமாருக்கு தெரிய வந்திருக்கு. 2 பேரும் வெவ்வேறு சமூகங்கிறதுனால இவங்களோட காதலுக்கு அசோக் குமார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. நீ காதலிக்கிற பையன் வேற சாதி, அவனை ஒருபோதும் நான் மருமகனா ஏத்துக்க மாட்டேன். இந்த விஷயம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா நம்ம மானமே போயிடும். அதனால தீபக் கூட பழகிறத இத்தோட நிப்பாட்டிக்கோன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா தந்தையோட பேச்ச காதல வாங்காத சிவானி, தீபக் ரொம்ப நல்ல பையன், எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அவன் கூட தான், இல்லன்னா நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க. இதனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கிடையில மறுநாள் காலையில தன்னோட காதலனுக்கு போன் பண்ண சிவானி, நம்ம காதல் விவகாரம் வீட்டுல தெரிஞ்சிருச்சு, நம்ம 2 பேரையும் இவங்க பிரிக்க முயற்சி பண்றாங்க, அதனால தயவு செஞ்சு என்ன வந்து கூட்டிட்டு போயிரு, நம்ம கண்காணாத இடத்துக்கு போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி இருக்காங்க. அதுபடி மறுநாள் காலையிலேயே தீபக்கும் சிவானியும் தங்களோட வீட்டை விட்டு வெளியேறி அங்க உள்ள ஒரு கோயில்ல வச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு நண்பர் ஒருத்தரோட வீட்டுல தங்கி இருக்காங்க. மகள் வேற சாதி இளைஞனை திருமணம் பண்ணதை நினைச்சு கொலவெறியான அசோக் குமாரும் அவரோட குடும்பத்தினரும் 2 பேரையும் வலை வீசி தேடி இருக்காங்க. அப்ப தீபக்கும் சிவானியும் பிரயாக்ராஜ் பகுதியில தங்கி இருந்தது தெரிய வந்திருக்கு. இதனால நேரா அங்க போன அசோக் குமார் தன்னோட மகளை வலுக்கட்டாயமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்ப தீபக் வீட்டுல இல்லைன்னு சொல்லப்படுது. மனைவிய அவங்களோட பெற்றோர் கூட்டிட்டு போனதை தெரிஞ்சு பதற்றமான தீபக் அவங்கள அழைச்சிட்டு வர சிவானியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப சிவானி தன்னோட காதலன் கூட போக முயற்சி பண்ணி இருக்காங்க. இதனால கொதிப்படைஞ்ச அசோக் குமார் அவரோட மனைவி விட்டோலி தேவி மற்றும் குடும்பத்தார்கள் 2 பேரையும் கையில கிடைச்ச பொருட்களை எடுத்து சரமாரியா தாக்கி இருக்காங்க. அடுத்து சிவானியோட கழுத்தை கொடூரமா அறுத்து கொன்னு இருக்காங்க அந்த கும்பல். இத பார்த்த தீபக் தன்னோட உயிரை காப்பாத்திக்க தெரிச்சு ஓடி இருக்காரு. ஆனா அவரையும் விட்டு வைக்காத கும்பல் கொடூரமா தாக்கி கழுத்தறுத்து கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அசோக் குமார் மனைவி விட்டோலி தேவி மற்றும் சகோதரிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் தலைமறைவா இருக்கிற 2 நபர்களை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க.